அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நல்ல அருமையான டேஸ்ட்ல வெங்காய பக்கோடா மோர் குழம்பு. இந்த மோர் குழம்பு செஞ்சீங்கன்னா இதுக்கு தனியா பொரியல் கூட்டு செய்யணும்னு தேவையில்லை. இந்த மோர்ல போடுற பக்கோடா வச்சு சாப்பிட்டாலே நல்லா அருமையா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பக்கோடா மோர் குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பக்கோடா பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம இதை கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். பகோடா செய்யறதுக்கு 2 வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி வெங்காயத்தை கையால நல்லா உதுத்து விடுங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டதுக்கு அப்புறம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி விழுத சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இந்த பக்கோடாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம இது வெங்காயத்து கூட நல்லா பிசைஞ்சு விடுங்க. வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்குங்க. இது 100 கிராமு. 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம மாவு வெங்காயம் எல்லாத்தோட நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் தண்ணி தேவைப்பட்டா நம்ம தெளிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, கொஞ்சம் ட்ரையா இருக்கு. நம்ம கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவு கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்க, கலந்ததுக்கு அப்புறம் இந்த பக்குவத்துல இருக்கணும். பக்கோடா போடுறதுக்கு இதுதான் கரெக்டான பக்குவம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம பக்கோடா போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அடுப்பத்தை வச்சு கடாயில பக்கோடா பொரிச்சு எடுக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடாகி வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சமா மாவு எடுத்து உதுத்த மாதிரி போட்டு விடுங்க. போட்டதுக்கப்புறம் உடனே கரண்டி வச்சு கிண்டாம 2 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு பக்கம் அது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்க, பக்கோடா ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சு. இப்போ ஜல்லிக்கரண்டியால அப்படியே திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, பக்கோடா நல்லா வெந்து எண்ணெயோட சலசலப்பும் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ அப்படியே எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி உள்ள மாவையும் சுட்டு எடுத்துக்குங்க. இப்போ மோர் குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதுக்கு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க. 1/2 மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 ஸ்பூன் துவரம்பருப்பும் 1 ஸ்பூன் பச்சரிசியும் ஊற வச்சு வச்சிருக்கேன். அதையும் ஊற வச்ச தண்ணியோட மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குங்க. இப்போ இதன் கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்குங்க. மோர் குழம்பு செய்யறதுக்கு 2 கப் அளவு கெட்டியான தயிரை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோட்ல ஒரு சுற்றி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்க, நான் அடிச்சு எடுத்துன்னு வந்த தயிர் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம மோர் குழம்பு தாளிக்க போயிடலாம். மோர் குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அது கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகா கட் பண்ணது சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா அதை உடைச்சி சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாசனை போன உடனே இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க, 2 நிமிஷமா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது 5 நிமிஷம் ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம தயிர் சேர்க்கணும். சூடா இருக்கும்போது சேர்த்தீங்கன்னா
திரிய ஆரம்பிச்சிரும். இப்போ இது ஆறி வரட்டும். இப்போ பாருங்க நம்ம குழம்பு ஆற விட்டு 5 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம அடிச்சு வச்ச தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கு அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அடுப்பு பற்ற வைங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை கொதிக்க விடக்கூடாது. சூடு ஏறி அங்கங்க பபிள்ஸ் மாதிரி வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்க மோர் குழம்பு நல்லா சூடு ஏறி அங்கங்க நுரைச்சி வந்திருக்கு பாருங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம பொரிச்சு வச்ச பக்கோடாவையும் சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு பக்கோடா தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க குழம்போட. இப்போ பாருங்க நல்ல அருமையான டேஸ்ட்ல வெங்காய பக்கோடா மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சம்மர் சீசன்ல மத்தியானம் லஞ்சுக்கு இந்த மாதிரி மோர் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையா இருக்குங்க. நீங்களும் மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.